கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ மீண்டும் விசாரணை தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாவேக தலைவர் விஜயின் கரூர் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் குறித்தாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர், மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் காரணமாக விசாரணை நடைபெறாத நிலையில் மீண்டும் விசாரணையை சிபிஐ தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கரூர் துயரம் சம்பவம் தொடர்பாக தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி சென்றும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 10 பேருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் காரணமாக விசாரணை நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் சிபிஐ மீண்டும் விசாரணை தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ மீண்டும் விசாரணை தொடங்கியுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டவர் காயமடைந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் உள்ள தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதி மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸுகள் ஓட்டுநர்கள், உடலுக்கு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், மேலும் தாவேக நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் விஜய் பிரச்சாரத்திற்கு தாவேக தலைவர் விஜய் பயன்படுத்திய அந்த பிரச்சார பேருந்தையும் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கொண்டு வந்து நேரடியாக சோதனை செய்யப்பட்டது. பின்னர் சட்டமன்ற பொதுத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றதால் விசாரணை எதுவும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போது இந்த சிபிஐ விசாரணை இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர், துணை ஆய்வாளர் உட்பட்ட 10 காவலர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்று காவல் ஆய்வாளர் சையத் அலி மற்றும் ஒரு சில காவலர்கள் மட்டும் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் வாகனத்தில் காவலர் ஒருவர் ஆவணங்களை எடுத்து உள்ளே சென்று காவல்துறை வாகனத்தில் வைத்துவிட்டு மீண்டும் வெளியே சென்றுள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. மீண்டும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை சூடு பிடித்துள்ளது. ராம்குமார். தகவலுக்கு நன்றி அஜித்குமார்.